கடலூரில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மாடு ஒன்று நடுக்கடலில் உயிருடன் தத்தளித்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். லெசிராஜா, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தால் கடலூர் கடந்த 30ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் கடலூரில் உள்ள ஜடிலம் மற்றும் தென்பனையாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் கடலூர் 4ஆம் தேதி கவனம்பட்டினத்தில் முகத்துவாரம் அருகில் மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்த கேசவன், கண்ணையன், குணா, மனோகர் உள்ளிட்ட 7 பேருக்கு சொந்தமான 32 எருமை மாடுகள் ஜடில ஆற்றின் கரையில் இறங்கிய போது வெள்ளத்தில் சிக்கி அடித்து செல்லப்படுது. மேலும் அந்த மாடுகளை மீனவர்கள் மீட்க வேண்டும், அதனால் மீட்க முடியவில்லை. இதனால் 31 எருமை மாடுகள் கடலுக்கு மூழ்கியது. மேலும் ஒரு எருமை மாடு மட்டும் கடந்த 4 நாட்களாக கடல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதனை மீனவர்கள் சிறிய படகில் சென்று மீட்க முயன்ற போது படகு கவிழ்ந்துவிடும் சூழல் ஏற்பட்டால் அவர்கள் மீட்க முடியாமல் திரும்பினர். இந்த நிலையில் மீனவர்கள் அந்த எருமை மாட்டை மீட்க மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் கடந்த 4 நாட்களாக கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த சம்பவம் கடலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெசிராஜா.